நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 16/6/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று பிற்பகல் 2:04 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இரவு 11:53 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் இன்று காலை 10:14 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் பிற்பகல் 2:04 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:53 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை, குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 11:53 வரை புனர்பூசம், பின்பு பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள், மேல் நோக்கு நாள், திங்கட்கிழமை. இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்வது நன்மை. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு பதிவு ஒண்ணு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய வாழ்க்கையில சந்தேகங்கள் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எந்த சாமியை கும்பிட்டா எப்படி வரும், என்ன வரும், அதெல்லாம் ஆன்மீக சந்தேகங்கள் நிறைய பேருக்கு அது இருக்கும். என்ன அப்படின்னா, முதல்ல கோபூஜை செய்ய வசதியோ வாய்ப்போ இல்லாதவர்கள் என்ன செய்யலாம், அது ஒரு மனசுக்குள்ள இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ நம்ம கோபூஜை செய்ய முடியலையே, அதுக்கு பணம் வேணுமே, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மனசுக்குள்ள ஒரு விதமான இனம் புரியாத ஒரு கஷ்டத்தை சில பேருக்கு, நமக்கு வசதி இல்லையே அப்படின்னு, எப்படி நம்ம செய்வோம் அப்படின்லாம். அதுக்காகலாம் வருந்த வேண்டிய தேவையே இல்லை. அதுக்கு பதிலு வெள்ளிக்கிழமை அன்று பசுவிற்கு அகத்திக்கீரையும் அருகம்புல்லும் இல்லைன்னா வாழைப்பழம் இது போன்ற கொடுத்தாலே கோபூஜை செய்த பலனை பெறலாம். அதே மாதிரி அரச மரத்தை சுற்றுவதற்கு நேரம் காலம் உண்டா அப்படின்னா, மதியம் 12 மணிக்குள்ளாக நம்ம அதை சுத்தி முடிச்சிடணும். ஏன்னா சூரியன் 12 மணிக்கு மேல அந்தி சாயும், மேற்கு பக்கம் போகும், கிழக்கே உதித்து மேற்கில் மறை. அப்ப நம்ம அதை சுத்தக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு 10:11 சுத்திட்டாலே அதுக்கு சக்தி அதிகம். முதல்ல நம்ம கோபூஜை செய்ய முடியல, வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம், அருகம்பில் கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தாலே கோபூஜை செய்த பலன் கிடைக்கும். அதனால வருத்தப்படாதீங்க. அதே போல அரச மரத்தை சுத்தும் போது ஒரு 10:11 சுத்திருங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் இருக்கும். இப்ப யார் வீட்லயும் பின்பக்க வழியெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னெல்லாம் தோட்டம்னு ஒண்ணு இருக்கும். அந்த தோட்டத்து பக்கம் ஒரு கதவு வச்சு பின்வாசல் அப்படின்னு வைப்பாங்க. இப்பெல்லாம் யார் வீட்லயும் அதெல்லாம் கிடையாது. பின்பக்கம் என்ன ஜன்னல் தான் இருக்கும், அந்த ஜன்னலை சாத்தலாம், வேற ஒண்ணும் கிடையாது. விளக்கு சாயந்தரத்துல விளக்கு ஏத்தும் போது அந்த ஜன்னல் எல்லாம் மூடிட்டு விளக்கு ஏத்தலாம். இல்ல பின் வாசல் திறந்து இருந்து கதவு இருந்து வழி இருந்தால் அதை சாத்திட்டு விளக்கேத்தலாம். இது அந்த காலத்துல இருந்தே வழி வழியா வரக்கூடியது. இதெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு மொட்டை போடுறோம், அது பெண் பிள்ளைக்கு மொட்டை போடுவதாக இருந்தால்
அது வந்து வேண்டுதல் இருந்தா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அது தள்ளி போயிடும். ஏன்னா பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் சிறு வயதிலே மொட்டை அடிச்சிட்டாதான் அது வளர்ற காலத்துல முடி வளரும். ஆனா பருவ வயதில் மொட்டை போடலாமா அப்படின்னா, பிள்ளைங்க வளர்ந்து அதுங்க ஒரு ஏஜ் அட்டன் பண்ணி அதுங்க வந்து ஒரு திருமணம் அப்படின்னு வரும்போது அப்போ மொட்டை போட முடியுமா? முடியாது. அதனால கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. கூந்தல் நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனி பூமுடின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் நம்ம கத்திரிச்சு நேர்த்தி கடனா செலுத்தி விட்டாலே போதும். இது நிறைய பேருக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு சந்தேகங்கள் நிறைய இருக்கு. அது நம்ம நாளை தினம் இன்னும் நிறைய சந்தேகங்களை பார்க்கலாம். சரிங்களா? சரி, நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து கந்திஷ்டி பொடி கொடுத்துருக்கோம், அப்புறம் கந்திஷ்டி எந்திரம் கொடுத்துருக்கோம், வியாபார விருத்திக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த லக்ஷ்மி பொடி வியாபாரத்திற்கான, வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல்லாம் வெளியில போயிட்டு நேர்மறை ஆற்றல் வருவதற்கான ஒரு வழிமுறைகள் இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த புணர்வு தோஷம், சனி செவ்வாய் சேர்க்கை, செவ்வாய் கேது சேர்க்கை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வாழ்க்கை போராட்டம் தான். செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவங்களுக்குலாம் வாழ்க்கை போராட்டம் தான். அதுல படிப்பு, 2வது வேலை, 3வது திருமணம், எல்லாத்துலயும் போராடிதான் ஜெயிக்கணும். வேற வழியே இல்லை. விதி விதி வலியதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பூஜை முறைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நோய் வந்தா எப்படி மருந்து இருக்கோ அதே போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் நிறைய வழிபாடுகளை, அந்த முறையை நமக்கு விட்டு சென்று இருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம பூஜை செய்து வந்தால் இந்த புணர்வு தோஷம், எல்லா தோஷங்களும் விலகக்கூடிய பூஜை முறை இருக்கு. அதனால யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ அவர்களுக்கெல்லாம் சில பூஜைகள் இருக்கு. வேணுன்றவங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். உயர்கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதையும் சமாளிக்கும் மன வலிமை ஏற்படும். தன வரவுகளால் சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பேச்சுக்கள்ல புதிய அனுபவம் வெளிப்படும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. முதலீடு தொடர்பான விஷயத்துல சந்தை நிலவரங்களை அறிந்து முடிவெடுங்கள். அலுவலகத்துல மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துங்க. அது வெளிப்படுத்தும் போது ரொம்ப கவனமும் தேவை. கவனத்தோடு வெளிப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். பொழுதுபோக்கு செயல்களால் விரயங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சுகம் கிடைக்கின்ற நாளாக அமையும். அதிசய தென்மேற்கு திசையின் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் இன்னைக்கு ஏற்படும். கவனமா இருங்க பண விஷயத்துல. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆராய்ச்சி தொடர்பான புதிய தேடல்கள்லாம் ஏற்படுகின்ற நாள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சக ஊழியர்களின் ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி சந்திரனும் சனியும் இன்னைக்கு சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைகின்ற இடம் இந்த கும்பத்துல.
வாக்கியப்படி சனி அங்க இருக்கு, திருக்கணிதப்படி மீனத்துல தான் இருக்கு. அதனால வந்து நீங்க குழப்பிக்கலாம் வேண்டாம். சந்திரனும் ராகுவும் அங்க ஒண்ணு சேர்றதுனால சில நேரத்தில் சிந்தனையில ரொம்ப கவனமா இருக்கணும். குழப்பங்கள் அதிகமா இருக்கும். மனசுல தேவையற்ற எண்ணங்கள்லாம் ஓடும். சகோதரர்களிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள கவனம் தேவை. கணிதம் தொடர்பான துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அலட்சியப்படுத்தாம இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடு சிறப்பா இருந்தா நன்றாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒப்பந்த பணின்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தம் போட்டு பண்ணுவாங்க. இப்ப 100 பேர் வச்சு வேலை வாங்குறாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தடை தாமதம் இருக்கின்ற ஒரு நாளாக அமையும். வேலையில தன்மை அறிந்து முடிவெடுங்க. சின்ன சின்ன விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்க இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதிசய தென்கிழக்கு நேராமின் அச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தந்திரமான சில விஷயங்களால் லாபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். வியாபார ரீதியாக பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் ஏற்படும். சகோதர வழியில உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கும். திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் அனுகூலமும் ஏற்படும். அதே போல கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். பிள்ளைகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகளை நிதானம் தேவை. இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, படிக்கிற மாணவர்களுக்கு இந்த உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள், மனசுல ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மை, அதெல்லாம் இன்னைக்கு விலகும். சிக்கனமா செலவு செய்யுங்க. அப்பதான் கையில இருக்கிற காசு நிற்கும். உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்லாம் அமையும். வியாபாரத்துல வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்படுங்க. லாபத்தை ஈட்டலாம். புதுவிதமான இலக்குகள் மனதில் ஏற்படும். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள்லாம் மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். பிறமொழி மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் இன்னல்கள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகள்ல தடை தாமதம்லாம் ஏற்படும். உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். பயணங்களால் புதிய அத்தியாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். புதிய வேலைக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். வியாபாரத்தில் சில சலுகைகள் மூலம் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். சமூக பணிகள்ல உயர்வு கிடைக்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, செலவுகளை சமாளிப்பதற்கான சூழல்லாம் அமையும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உயர் பொறுப்புகள் மூலம் மதிப்பு மரியாதை உயரும். சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதைகள் புலப்படும். தந்தையில் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பாக பிரிவினை பிரச்சனைகள்லாம் குறையும். புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 1 அசு நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் மேம்படும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் ஏற்படும். நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருட்கள், உடைமைகள், ஆவணங்கள் இது மீது ரொம்ப இன்னைக்கு கவனம் இருக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழலை அறிந்து செயல்படுத்துங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளால் திருப்தி ஏற்படும். பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். இன்றைய நாள் சாந்தமா எதையும் செய்யுங்கள், சிறப்பா இருக்கும். அதிசய மேற்கு திசை 3 அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்துல சந்தேக உணர்வுகளை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும். சந்தோஷம் இருக்கும். சகோதரர்களா ஆதரவாக இருப்பார்கள். வேலையாட்கள் பற்றிய புரிதெல்லாம் மேலோங்கும். எதிலும் முன்கோபமின்றி செயல்பாடு இருக்கட்டும். கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்க. சில வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நன்மை. அதே போல மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய தினம் நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நினைத்த சில வேளைகள்ல அலைச்சல்கள் ஏற்படும். ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ரகசியமான முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள்லாம் மேம்படும். மனதளவில் ஒரு புதுவிதமான தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மற்றவர்களால் பொறுப்புகள் மேம்படும். எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும். அலுவலகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3 அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.